கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். என்னுடைய பெயர் பீட்டர் பெரியசாமி. இந்த நாளில் இந்த சாட்சி பகிர்ந்து கொள்ள உதவியாக இருந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கும், அருமையான கிரேஸ் காலிங் டிவிக்கும், அருமையான டேனியல் பாஸ்டர் அவர்களுக்கும் பெனியல் ஜபி வீட்டின் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் கூட ஒரு சிறிய பாடலை பாடி நான் என்னுடைய சாட்சியை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த நாளிலும் கூட பாடல் பாடுகிறேன். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீ. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தீ. ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பே 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 ஆராதிப்பே. உம் சித்தத்தை நான் செய்வதே அனுதினமும் என் போஜனம். உம் சித்தத்தை நான் செய்வதே அனுதினமும் என் போஜனம். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீ. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தை சொல்ல பைத்தியமான என்னை பிரித்தெடுத்தீ. ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பேன் 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 ஆராதிப்பேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். என்னுடைய பெயர் முதல்ல நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி என்னுடைய பெயர் பீட்டர் பெரியசாமி. என்னுடைய கிராமம் பார்த்திங்களா சேலம் மாவட்டம் வாழப்பாடி தாலுக்கா நீர்மலை பக்கத்தில் நீர்மலை கிராமத்தில் நாங்கள் ஊழி செய்து கொண்டு இருக்கோம். ஆனால் நான் பிறந்த ஊர் பூசாரிப்பட்டி பூசாரி குடும்பம். என்னுடைய தகப்பனார் பெயர் கோவிந்தன், தாயார் பெயர் ஜெயமணி. அப்போ என்னன்னு கேட்டிங்களா, நாங்கள் சின்ன வயசுலேருந்து அந்த விக்கிரகத்தை ரொம்ப வழிபடுறவங்க. அப்பா சின்ன வயசுலேருந்து அவர் பார்த்திங்களா பூசாரி அந்த விக்கிரகத்தை படைக்கிறவாறு இருந்தார். அம்மா பார்த்திங்களா அவங்களும் அவங்களுடைய தாயார் இடம் பார்த்திங்களா இங்கே ஆத்தூர் பக்கத்தில் பெத்தநாயக மலையும் மணக்காடு அப்படிங்கிற ஊரில் அவங்க பிறந்து வளர்ந்தாங்க. அப்போ என்னன்னு கேட்டிங்களா அவங்களும் இந்த விக்கிரக பக்தியில் ரொம்ப ஊர்ந்து போனவங்க. அப்போ எந்த நாட்களும் பார்த்திங்களா அவங்க அதாவது அமாவாசை, பௌர்ணமி, இந்த முக்கியமான நாள் விழாக்கள் வருகிற நாளில் பார்த்திங்களா எங்கள் அம்மாவை கேட்காம எந்த காரியமும் அவங்க செய்ய மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்களா அந்த காலத்துலேயே இந்த பிசாசை விரட்டுறது, அப்புறம் பார்த்திங்களா பில்லி சூனியம் வச்சுருந்தாங்களோ அவங்களுக்கு குறி சொல்லி அதை எடுக்கிற அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ என்னென்னு கேட்டிங்களா அவங்களுக்கு அது தவறான காரியம் அந்த நாட்களில் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அதை செய்து கொண்டு இருந்தாங்க. அப்போ என்னென்னு கேட்டிங்களா அந்த விக்கிரம் ஆடிச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் கிராமத்தில் இருக்குன்னு கண்டிப்பாக தெரியும். அந்த கோழி கையில் கொடுத்தா அப்படியே கடித்து அதை பிச்சு எடுத்து அந்த ரத்தத்தை அப்படியே சாப்பிட்ருவாங்க. எலுமிச்சம்பழம் அப்படியே வெளிப்பிடிச்ச மாதிரி எத்தனை எலுமிச்சம்பழம் கொடுத்தாலும் அப்படியே மரன்னு மென்று சாப்பிட்ருவாங்க. அடுத்து பார்த்திங்களா நீங்கள் சிலர் பார்த்துருக்கலாம் அந்த விக்கிரகத்துக்கு பள்ளி கொடுக்க அந்த கிடாயை பார்த்திங்களா அப்படியே கொடுப்பாங்க, அப்படியே கடித்து அந்த ரத்தத்தை அப்படியே உறிஞ்சுவாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம், கிராமத்தில் நம்ம நிறைய பார்த்துருப்போம். அதே மாதிரி பார்த்திங்களா எங்கள் அப்பாவும் அதுக்கு மேலே தான் இருப்பார். ஏன்னு கேட்டிங்களா அவரும் ரொம்ப பக்தியில் வளர்ந்த ஒரு பக்திமான். பண்டிகை வந்துச்சுன்னா அவர் மேலே அந்த விக்கிரகத்தை வர வச்சு அப்போ பார்த்திங்கன்னா அவரும் இந்த காரியெல்லாம் நிறையா ஈடுபடுவார்.
கோழி கடித்து ரத்தத்தை குடிக்கிறது, ஆட்டை கடித்து ரத்தத்தை குடிக்கிறது, எலுமிச்சம்பழத்தை அப்படியே வாயில் போட்டு மெழுகுது, கற்பூரம், அந்த கற்பூரம் இத்த சோடு கையில் வைப்பாங்க, இத்த சோடு கையில் வச்சு இப்படிம்பாங்க, அப்படியே வாய்க்குள்ளே போட்டுக்குவாங்க, அப்படியே வாய்க்குள்ளே போய் நமக்கு பயமாக இருக்கும். அப்படி இருந்த ஒரு குடும்பத்தில் வந்தோம். என்னென்னு கேட்டிங்களா, அப்போ எங்கள் பங்காளிகள்லாம் பார்த்திங்களா 16 வீட்டு பங்காளி, 32 வீட்டு பங்காளி, இந்த மாதிரி பங்காளி பெரிய ஒரு குடும்பத்திலேருந்து நான் பிறந்து வளர்ந்தோம். எந்த குடும்பத்தில் பார்த்திங்களா முதல்ல பிறக்கிற பையனுக்கு அந்த பெரியசாமிங்கிற பேர் வைப்பாங்க, பெண்களாக இருந்தால் பெரியம்மான்னு சொல்லி பேர் வைப்பாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது நாட்களில் காலங்கள் கொஞ்ச நாள் கடந்தது. அப்போ நான் பள்ளி பருவத்தில் கிட்டத்தட்ட நான் 3ஆம் வகுப்பு படிக்கும்போது ஒரு பெரிய பஞ்சம் வந்தது நம்ம ஊரில். கிட்டத்தட்ட நான் சொல்கிறது பார்த்திங்களா ஒரு 45-46 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பஞ்சம் வந்தது. அந்த நாட்களில் பார்த்திங்களா, ஏன்னா எனக்கு குடும்பம் விவசாய குடும்பம் தான். கொஞ்சம் ஒரு 2 ஏக்கர் இருந்தது. எங்களுக்கு பார்த்திங்களா, எங்கள் அப்பாவுக்கு அண்ணா ஒருத்தர் இருக்கார், அவங்களுக்கு பாதி நமக்கு பாதி எப்படி வரும். அப்போ அந்த நாட்களில் பார்த்திங்களா நல்ல விவசாயம் நல்லா வரும். அந்த காலத்தில் பார்த்திங்களா கடலை போடுவாங்க, மக்கா சோளம், கம்பு, கேழ்வரகு, இன்னும் பலவிதமான தானியங்கள் சொல்லி பார்த்திங்களா துவரை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா துவரையை நம்ம இந்த கடையில் போய் வாங்கினா இன்றைக்கி 90 100 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா 5 ரூபா 10 ரூபாய்க்கு அப்படியே தாராளம் ரொம்ப ஃப்ரீயாக கிடைக்கும். அந்த காலத்தில் நான் சொல்கிறது கிட்டத்தட்ட 45 வருஷம் நான் சொல்கிறேன். அந்த காரியம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், நல்ல விளையும். அந்த அளவுக்கு நான் இன்றைக்கி தான் பார்த்திங்களா இந்த விவசாயத்தில் பார்த்திங்களா இயற்கை உரத்தை அதிகமாக பயன்படுத்தாமல் செயற்கை உரத்தை அதிகமாக பயன்படுத்தி இன்றைக்கி பார்த்திங்களா எல்லா வியாதி இன்றைக்கி பிபி சுகர் வர்றது காரணம் இந்த செயற்கை உரத்தை பயன்படுத்தி அவங்க இன்றைக்கி சாப்பிட்றதுனால தான் இன்றைக்கி பார்த்திங்களா எல்லோரும் சின்ன பிள்ளைங்களுக்கு சுகர் இருக்குதுன்றாங்க. அது பாருங்கள், அந்த காலத்தில் பார்த்திங்களா ரொம்ப இயற்கையான மாட்டு சாணம் அன்றைக்கி ரொம்ப ஃபேமஸானது மாட்டு சாணம் தான். அதுக்காகவே இந்த கால்நடைகள் அதிகமாக வளர்ப்போம். ஏன்னா பட்டி ஆடு உங்களுக்குலாம் நீங்கள் கேள்விப்பட்டீங்களா என்னென்னு தெரியாது, ஆடு வளர்ப்பாங்க. அந்த ஆடு வளர்த்தாங்களா அந்த பட்டி 20 50 ஆடு வரைக்கும் ஒருத்தர் வச்சுருப்பாங்க, 100 ஆடு கூட வச்சுருப்பாங்க. அந்த பட்டியை ஒரு இடத்துல போட்டு விட்டாங்களாம், அப்படியே அந்த சாணத்தை மாற்றி போட்டுவிட்டு வரும்போது என்னென்னு கேட்டிங்களா அந்த இயற்கையான உரத்தை வச்சு பயன்படுத்தி நம்ம விவசாயம் செய்யும்போது நல்ல உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அந்த காலத்தில். அப்போ பார்த்தீங்களா இந்த மாதிரி விவசாயத்தை செய்த குடும்பம் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு இது விலைக்கு சொல்கிறதுக்காக தான் அந்த சாப்டருக்கு உள்ளே வந்தது. அப்போ என்னென்னு கேட்டால் நல்ல விலையும். அப்போ பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் உங்களுக்கு பார்த்திங்களா மோட்டரை வச்சு 5 ஹார்ஸ் 7 ஹார்ஸ் மோட்டர் இருக்கும். நான் சின்ன பையனாக இருக்கும் பார்த்திங்களா அந்த ஏத்தரைக்குன்னு சொல்லி மாடு கட்டி அந்த பெரிய வடம் ஆளுக்கு வரையிலும் போட்டு 2 மாட்டை கட்டி ஏற்ற இருப்பாங்க. அதில் நீங்கள் என்னோட முதியவர்களுக்கு கண்டிப்பாக அது அதிகமாக அந்த அனுபவம் இருக்கும். நானும் அதை செய்திருக்கேன். அந்த காலத்தில் இப்போ பார்த்திங்களா அதிகமாக இந்த உழவு ஓட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா டிராக்டரு அந்த சின்ன வண்டிலாம் வந்துடுச்சு. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் மாட்டு கட்டி தான் உழுவோம். அப்போ பாருங்கள் அந்த காலத்தில் நல்லா அந்த சாப்பிட ஒரு நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கும். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் விவசாயத்தை செய்து கொண்டு இருந்தோம். அப்போ நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் தாத்தா இருந்தார், அவர் பேர் ஐயாங்குட்டி கவுன்னு சொல்லுவாங்க. என்னென்னு கேட்டிங்களா சின்ன வயசில் எங்களுக்கு ஜாதி வெறி இருக்கும். என்னென்னு கேட்டிங்களா அப்போ அந்த சின்ன வயசில் பார்த்திங்களா கீழ் ஜாதிகாரன் வந்தால் எங்கள் முன்னாடி அந்த செருப்பெல்லாம் போட்டுட்டு வர மாட்டாங்க. தாத்தா வரும்போது இப்படி செருப்பு கழட்டி கை தூரமாக வச்சுட்டு இப்படி சாமி வணக்கம் சாமின்னு சொல்லி கும்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஜாதி வெறி பிடிச்ச குடும்பத்துலேருந்து ஆண்டவர் என்னென்னு கேட்டிங்களா அப்போ ஆண்டவர் அறியாத குடும்பம். ஏன்னா அந்த காலத்தில் இயேசுன்னு யாருன்னு தெரியும். நான் சொல்கிறது 45 வருஷம் முன்னாடி இயேசுவை யாருன்னு அறியாத அந்த கிராமத்தில் யாருமே தெரியாது, அந்த பேரை கூட கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. அப்போ என்னென்னு கேட்டிங்களா இப்படி போயிட்டுருக்க நாட்களில் கொஞ்ச நாள் போச்சு. அந்த பஞ்சம் ஒரு நாள் வந்துச்சு. அந்த பஞ்சம் வந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே ரொம்ப பஞ்சம். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு வசதியாக இருக்கிறவங்க அந்த நாட்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்களா அவங்க பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்ளுவாங்க. ஆனால் நாங்கள் ரொம்ப அந்த டைமில் பார்த்திங்கன்னா கிணத்துல தண்ணி இருந்தால் தான் நம்ம பயிர் பண்ண முடியும். அந்த நாட்களில் ரொம்ப ஒரு வறுமையான சூழ்நிலை. அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்களா உங்களுக்கு தெரியும் அந்த மரவள்ளி கிழங்கு, நீங்கள் நம்ம தமிழில் சொல்லணும்னா குச்சி கிழங்குன்னு சொல்லுவாங்க கிராமத்தில். அப்போ என்னென்னு கேட்டால் அந்த குச்சி கிழங்கை அந்த அடுப்பில் போட்டு அதை சுட்டு அதை ஒரு நேரம் சாப்பிட்டு பசியாகினதெல்லாம் இருக்குது. அப்போ அடுத்தது என்னென்னு கேட்டிங்களா அதே வேகிச்சு அந்த மேலே இருக்க தோல் எடுத்து உள்ள பட்டை வெளியே இருக்கும். அந்த வெள்ளைப்பட்டையை ஒரு நேரம் சாப்பிட்டு நாங்கள் காலத்தை கழிந்த நாட்கள்லாம் உண்டு. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலைலாம் கடந்து அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா நான் சின்ன வயசில் பார்த்திங்களா அதிகமாக இந்த ஸ்கூலில் பார்த்தா ஐயா சின்ன வயசில் இருக்க அந்த சேட்டை கொஞ்சம் இருக்கும். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டு அப்போ பார்த்திங்களா கடை வச்சு அவங்க தாத்தா கடை வச்சுருப்பார். அவர்
கடை வச்சுருக்கும் என்னென்னு கேட்டிங்களா, அந்த முட்டாய் எடுத்து வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அந்த சேவிங் பண்ணுற பிளேடு, அப்போ அந்த காலத்துலேயே அவர் வந்து சேவிங் பண்ணுறதுக்கு தனியாக பிளேடு வச்சுருப்பாரு. அந்த பிளேடு எடுத்துகிட்டு போய் அந்த பையனை நான் காலில் கிழிச்சிருக்கேன். அந்த வயசில், அந்த அறியாத வயசு, அதை தெரிஞ்சு பண்ணல. ஆனால் அந்த வயசில் அறியாமல் கிழிச்சிருக்கேன். கடப்பாறை கையில் சுற்றிட்டு இருக்கும்போது கையில் அறுத்துருக்கேன். இந்த மாதிரி சில குறும்புத்தனமான சின்ன வயசில் நான் பண்ணியிருக்கேன். அப்போ என்னென்னு அப்போ அவங்க வீட்டில் வந்து நேராக ஆட்களை வந்து எங்கள் அப்பா கிட்ட ப்ராடு பண்ணுவாங்க. அதாவது என்ன ப்ராடுனா கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. உங்கள் பையன் இப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான், என் பையன் பேர் எப்படி அமைதியாக இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த வயசில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை வளர்ந்து அப்படியே கொஞ்சம் போயிட்டு இருக்கும்போது என்னென்னு கேட்டிங்களா, அப்போ அந்த பஞ்ச காலத்தில் நான் சொன்ன ஏற்கனவே உங்களுக்கு, அந்த பஞ்ச நாட்களில் வந்து பார்த்திங்களா எனக்கு ட்ரெஸ்ஸு கூட கிடைக்காதுங்க. ஏன்னா இப்போ தான் நம்ம வந்து முள் பேண்ட்டு இன் பண்ணுறோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் டயர் தான். அந்த காலத்தில் பார்த்திங்களா அரை டவுசர் தான் போட்டிருக்கோம். அந்த அரை டவுசரே ஊருக்கு போகிறது எனக்கு கிடைக்காது. பக்கத்தில் ஒரு தெரிஞ்ச நபரோட இருந்து அவருடைய ட்ரெஸ்ஸெல்லாம் நான் வாங்கி போட்டு அந்த காலத்தில் அப்படிலாம் கஷ்டப்பட்டு இந்த வாழ்ந்த காலம்லாம் உண்டு. அப்போ ஏன்னா கொஞ்ச நாள் போச்சு. அப்புறம் அப்படியே கொஞ்சம் படிப்பு கொஞ்சம் 10th வரைக்கும் தான் படிக்க முடிஞ்சது. அப்படியே காலம் மாற என்னாச்சுன்னு கேட்டிங்களா, அப்போ கொஞ்ச நாள் ஆட்குன்னா வாழ்க்கை மாறிச்சு. அப்போ வாழ்க்கை மாறினோடனே எனக்கு வந்து சின்ன வயசில் அந்த சைக்கிள்னால் ரொம்ப பிடிக்கும். 8 வயசில் நடந்த சம்பவம்னு சொல்கிறேன். அந்த சைக்கிள் அந்த காலத்தில் இப்போ தான் வந்து பைக்கு இதெல்லாம் நிறையா இருக்குது. அந்த காலத்தில் சைக்கிள் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இப்போ எப்படி வீட்டுக்கு ஒரு பைக்கு அல்லது கார் இருந்தால் தான் ஃபேமஸ்ஸோ, அதேமாதிரி அந்த காலத்துலேயும் சைக்கிள்னால் ரொம்ப ஃபேமஸ்ஸு. நான் சொல்கிறது ஒரு 50 வருஷம் முன்னாடி. அப்போ என்னன்னு கேட்டிங்களா, அப்போ அந்த சைக்கிளில் சின்ன வயசில் அப்போ எனக்கு அறியாத வயசு 2 பக்கம் காலை பெடல் போட்டு உட்காந்துருக்கும்போது அந்த காலை விட்டு என்னாச்சுன்னு அந்த காயம் இந்த நரம்பெல்லாம் அடிபட்டு அப்போ பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் இவன் உயிரோடு இருப்பானா இல்லையான்னு கூட அவங்களுக்கு வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கும் எங்கள் தாத்தா, அப்போ எங்கள் தாத்தாவும் இருக்கார், தாத்தாவும் வந்து அப்பா ஒரு சூழ்நிலையில் அந்த இவன் உயிரோடு இருக்க மாட்டான் அப்படிங்கிற சூழ்நிலை போயிடுச்சு. ஏன்னு கேட்டால் அந்த டைமில் எனக்கு பிக்ஸ் வந்து 2 பேரும் மாற்றி காலை பிடிச்சி வச்சு மிதிச்சிட்டு இழுத்து பிடிப்பாங்க. அது நிற்கவே நிற்காது அந்த வயசில். அப்போ என்னன்னு கேட்டிங்களா, அந்த சூழ்நிலை ஏன்னு கேட்டிங்களா, அப்போ ஆண்டவர் இது நினச்சிருந்தா அந்த வயசில் நான் போயிருப்பேன். ஆனால் தாயின் கருவில் ஒன்று உருவாகுமுன்னே நான் பரிசுத்தப்படுத்தினேன் அப்படின்னு சொன்ன வார்த்தை எரேமியா 1:5 படியே அந்த வயசுலேயே நான் காயில் கருவில் உருவாகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டதுனால தான் அந்த 8 வயசில் இந்த சைக்கிள் விபத்தில் கூட ஆண்டவர் என்னை பாதுகாத்துக்கு மீண்டும் என்னை கொண்டு வந்திருக்கேன். நான் இப்போ இருக்கேன். அப்போ இல்லை, அப்போ எல்லாம் அந்த ஞானமெல்லாம் இல்லை. அப்போ இப்போ வந்து நான் அதை அறிஞ்சு கொள்கிறேன். அப்போ என்னன்னு கேட்டிங்களா, அந்த விபத்தில் நான் காப்பாற்றி கொண்டு வந்திருக்காரு. நான் இப்போ விசுவாசிக்கிறேன். அப்போ என்னன்னு கேட்டிங்களா, அப்புறம் அதுக்கு பின்னாடி ஒரு டைம் வந்து கொஞ்சம் சின்ன வயசில் நாய் ரொம்ப வீட்டில் நீங்கள் செல்லப்பிரியாணி வளர்த்துருப்பீங்க. அப்போ அந்த நாய்கிட்ட போய் விளையாடிட்டு என்ன பண்ணிச்சு, கரெக்டாக என் தொண்டையிலே கடிச்சு வச்சிருச்சு. தொண்டையிலே கடிச்சோன்னா விஷம் ரொம்ப ஃபுல்லாக பரவிடுச்சு. அப்போ எங்கெங்கேயோ போய் அப்போ என்னாச்சுன்னு கேட்டிங்களா, அந்த நாய் கடித்த உடனே நிறைய பேர் அந்த நேரத்தில் அப்படி தான் நாய் கடிச்சு யாரும் பிழைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் இந்த அளவு இன்னைக்கு டெக்னாலஜி இருக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு வளரல. ஆனால் என்னாச்சுன்னு கேட்டிங்களா, அந்த வளராத நிமித்தம் சில இடத்துல போய் அப்புறம் ஆண்டவர் கிருபையினால் அன்னைக்கு தெரியலனாலும் அன்றைக்கி ஒரு சில இடத்துல போய் ஆண்டவர் விடுதலை கொடுத்து அதுலேருந்து எனக்கு கடந்து வர உதவி செஞ்சார். ஏன்னு கேட்டிங்களா, இன்றைக்கி முன்குறிச்சதுனால தான் இன்றைக்கி வந்து உட்காந்து உங்களுக்கு முன்னாடி சாட்சியாக நான் பேசி கொண்டு இருக்கேன். அப்போ அந்த காலம் போச்சு. அடுத்தது நான் 10th வரைக்கும் தான் படிச்சிருந்தேன். படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பா வந்து ரொம்ப அந்த விற்கிறதுல ரொம்ப தீவிரமாக ஆனார். அப்போ ஆகி ஏன்னா பரம்பரையாக பூசாரி குடும்பங்கிறதுனால எங்கள் பெரியப்பா தான் அதை படைச்சிட்டு இருந்தார். எங்கள் அப்பாவுக்கு எங்கள் தாத்தாவுக்கு அண்ணன் பையன் படைச்சிட்டு இருந்தார். அப்போ என்னாச்சுன்னா ஒரு சூழ்நிலை வரும்போது இவர் தான் படைக்கணும். ஏன்னா அவர் ஒரு பிரச்சனை வந்ததுனால அவர் விலைக்கு போயிட்டார். அப்போ இவர் வந்து படித்து ஆகும்னு சொல்லி ஒரு சுச்சுவேஷனில் இவர் படைக்க வச்சுட்டாங்க. அப்போ என்னன்னு கேட்டிங்களா, அவங்க பங்காளிகளாம் நிறையா இருக்காங்க இல்லைங்களா, அவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, நீ தாண்டா கோயந்தா செய்யணும்னு சொல்லி இவரை படைக்க வச்சுட்டாங்க. அப்போ தான் நான் சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இவர் ரொம்ப விற்கிறதுல பக்தி வைராக்கியமாக இருப்பார். அப்போ அந்த சூழ்நிலை தான் மறுபடியும் எனக்கு அந்த சின்ன வயசில் அந்த பக்தியெலாம் அதிகமாக வராது. ஏன்னு கேட்டிங்களா, அப்பா செய்யலைன்னா ஒரு சில டைம் நான் செஞ்சுருக்கேன், மற்றபடி நான் விரும்பி அதை செஞ்சது கிடையாது. ஏன்னு கேட்டிங்களா, சின்ன வயசுலே ஆண்டவர் என்னை தெரிந்திருக்காங்க, நான் இப்போ அறிகிறேன். ஏன்னு கேட்டால் அப்போ தான் வந்து நம்ம ஆண்டவர் நம்மளை அறிந்து கொண்டு தெரிஞ்சிருக்கோம். அடுத்து சரி ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் எங்கள் தாத்தா இருக்கும்போதே ஐயா முன்ன கேட்ட மாதிரி நான் சின்ன வயசுலேயே வந்து ரொம்ப ஒரு சினிமாவுக்கு அடிமையாக இருந்தேன். அப்போ எங்கள் தாத்தா சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் தாத்தா எம்ஜிஆர் ரசிகன். அதே போல் எனக்கு அந்த வயசில் வந்து அந்த எம்ஜிஆர் பண்ண ரொம்ப பார்ப்பேன். அவர் வாலின் நாட்கள் ஆக என்னாச்சுன்னு கேட்டிங்களா, அந்த திரைப்படம்
திரைப்படத்தின் மோகம் எனக்கு அதிகமாக இருந்தது. எனக்கு சாப்பாடு, தண்ணி இருக்கோ இல்லையோ, ஒரு நாளைக்கு 4 ஷோ கூட பார்க்குற அந்த சூழ்நிலைக்கு நான் போயிட்டு இருந்தேன். அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, அப்போ ஒரு ஸ்டேஜ் வந்தது. அது அப்படியே மாறிச்சு. மாறினோடனே அப்படியே சில தொழில் நோக்கத்தில் போயிட்டு இருந்தது. போயிட்டு இருக்கும்போது என்னென்னு கேட்டிங்களா, அதுக்கப்புறம் நான் வந்து இந்த டிரைவிங் கற்றுக்கிட்டு டிரைவிங் வேலைக்கு போயிட்டுருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா 25 வயசில் எனக்கு வந்து அப்போ என்பி நேஷனல் பெர்மிட் லாரி ஓட்டுவோம். அப்போ ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு எதிர்பாராமல் வேற ஒரு வண்டியில் உட்காந்துட்டு போகும்போது அந்த ஆக்சிடென்ட் ஆகி இந்த காலில் அடிபட்டு கிட்டத்தட்ட அது 27 ஆண்டுகளாக அந்த முழங்கால் வலி இருந்தாலும் அந்த வலியை ஆண்டவர் வந்து ஆண்டவருக்குள் வந்ததுக்கப்புறம் தான் அந்த வலி எனக்கு நீங்கி போனது. அடுத்தது பார்த்திங்களா, என் குடும்பத்தில் வந்து நான் சொன்னேன் இல்லையா, நான் ஃபஸ்ட்டு என்னோடய பேர் வந்து பீட்டர் பெரியசாமி சொன்னேன். எனக்கு அடுத்து ஒரு தம்பி இருக்கார். தம்பிக்கு அப்புறம் ஒரு தங்கச்சி. நாங்கள் 3 பேர் எங்கள் குடும்பத்தில் பிறந்தவங்க. அப்போ என்னென்னு கேட்டிங்களா, எனக்கு அடுத்து அந்த என் தம்பி பேர் வந்து செந்தில்குமார். அவர் கொஞ்சம் சின்ன வயசுலேருந்து நல்ல ஒரு மெச்சூரிட்டிலாம் கிடையாது. அப்போ என்னென்னு கேட்டிங்களா, அவர் இருக்கார். அதுக்கு அடுத்து என் தங்கச்சி மகேஸ்வரி அவங்க பேர். அப்போ அவங்கள தான் ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணது. ஏன்னு கேட்டிங்களா, 96வது வயசில் மேரேஜ் பண்ணி அவங்க ஒரு பெண் குழந்தை பிறந்து மறுபடியும் ஒரு பெண் குழந்தையோட மறுபடியும் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதை எதிர்பாராத விதமாக அந்த ஹஸ்பண்டு வியாதி வந்து மரிச்சிட்டாரு. அப்போ என்னென்னு கேட்டிங்களா, அவங்க இங்கே தான் இருக்காங்க. அடுத்தது எனக்கு என்னென்னு கேட்டிங்களா, அதுக்கப்புறம் நான் முதலே சொன்ன மாதிரி 2 வீலர் இந்த 4 சக்கர வாகனம் ஓட்டுற டிரைவராக நான் இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்களா, அதுக்கு முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது ஆண்டவர் சித்தம்னு சொல்லி எங்கள் வீட்டில் வந்து என்ன சொல்லிட்டாங்க, நீ வெளியில் எங்கேயும் போக வேண்டாம், நீ வந்து உள்ளூர்லேன்னு சொன்னால ஒரு ஜவுளி கடைக்கு அதில் ஒரு சூப்பர்வைசராக அந்த ஜவுளி கடையில் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது தான் முடிச்சுட்டு தான் அப்போ தான் எனக்கு வந்து மேரேஜுக்காக நான் பெண் பார்த்து கொண்டு வந்தோம். அப்போ என்னன்னு கேட்டிங்களா, இங்கே வந்து பெண் சீக்கிரம் செட் ஆகலை. ஏன்னு கேட்டால் இவங்க வாஸ்து பார்க்குறது, ராசி பார்க்குறது, இந்த மாதிரி ஜாதகம் பார்க்குறதுல வந்து ஒருத்தர் சொன்னான்னு சொல்லிட்டு இந்த ஊரில் இவனுக்கு செட் ஆகாது அப்படின்லாம் சொல்லி அவங்க சொன்னது நிமித்தம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரி வேறு ஸ்டேட்டில் தான் பொண்ணு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கள் சித்தப்பாவுக்கு இங்கே ஏத்தாப்பூர் அந்த ஆத்தூர் பகுதியில் ஏத்தாப்பூர் இந்த பகுதியில் வந்து எங்கள் சித்தப்பா இருக்கார். அம்மாவோட தங்கச்சி அவங்க பேர் வந்து தனபாக்கியம். அவங்க சித்தப்பா பேர் வந்து கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணன் அவர் தான் சித்தப்பா சித்திங்கிறதுனால அவங்களுக்கு பங்காளி அவருக்கு சொல்லி அவங்க சொந்தக்காரர் மூலமாக சொல்லி அப்போ தான் நான் பெண் பார்க்க ஆரம்பிக்கும்போது தான் இவங்களை ஃபஸ்ட்டு ஈரோட்டில் கூட்டிகிட்டு போய் மனைவி பேர் வந்து கவிதா. அவங்கள வந்து பெண் பார்க்க போகும்போது ஃபஸ்ட்டு அவங்க ஈரோடு தான் எனக்கு கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க. அப்புறம் அதோடு நிற்கிது. அடுத்து என்னென்னு கேட்டிங்களா, அப்புறம் குடும்பத்தில் வந்து ஒரு சமாதானம் இல்லாத இருக்குது. இவங்க வந்து தொடர்ந்து இவங்க விற்கிறத ஆராதனை பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா அடிக்கடி பிரச்சனை, குடும்பத்தில் ஏதாவது ஒரு வேதனை வந்துட்டு தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்களா, அந்நிய தேவனை நாடி பின்பற்றுறது வேதனையை பெருன்னு சொன்ன வார்த்தையின்படி பைபிளில் சொல்லப்படும். அன்னைக்கு தெரியாது, ஆனால் அந்த காலகட்டத்தில் என்னென்னு கேட்டிங்களா, அதிகமாக அவங்களுக்கு வந்து பிரச்சனை, பாடுகள், வேதனை, குடும்பத்தில் ஒரு சமாதானம் இருக்காது. ஏன்னா இவங்க விற்கிறதுல எந்த அளவுக்கு வந்து ஊர்ந்து போய் நெருங்குறாங்களோ அந்த அளவுக்கு பாடுகள், வேதனை குடும்பத்தில் இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகி அந்த மகேஸ்வரின்னு சொன்னீங்களா, அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு நிம்மதியில்லாத வாழ்க்கை. கல்யாணம் ஆகி ஒரு 4 வருஷத்துலேயே அவங்க வந்து விதவையாகி வீட்டுக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. தம்பிக்கு வந்து மனநல பாதிக்கப்பட்டு அவர் நல்ல ஒரு ஸ்டடியாக எந்த ஒரு வேலைக்கும் போக மாட்டார். செந்தில்குமார் அவர் வந்து எந்த ஒரு வேலைக்கு போனாலும் அவர் 3 மாதம் 6 மாதத்தில் வந்துடுவார். அந்த வேலையை செய்ய மாட்டார். அப்படி ஒரு சூழ்நிலையில் போயிட்டு இருந்தது. அப்போ என்னென்னு திருமணம் ஆனது சொன்னீங்களே, பொண்ணு பார்த்தோம்னா அவங்க கவிதை மூலமாக அவங்க வந்து திருமணத்துக்கு ஆனதுக்கப்புறம் எங்கள் குடும்பத்தில் அவங்க வந்ததுக்கப்புறம் ஒரு மாற்றம் உருவாக ஆரம்பித்தது. ஏன்னு கேட்டிங்களா, அது எனக்கு தெரியாது. அவங்க ஸ்கூல் படிக்கும்போதே இயேசு கிறிஸ்து அறிஞ்சிருக்காங்க. ஆனால் வந்து எங்கள் திருமணம் எப்படி நடந்துன்னு கேட்டிங்களா, அது ஆண்டவர் முன்குறிச்சதை தான் நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கி. ஏன்னா அன்னைக்கு எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி வந்து நான் வந்து விசுவாசிக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் முன்குறிச்ச திருமணம் தான் நான் வந்து விசுவாசத்தோட இன்றைக்கி வந்து ஆண்டவர் எனக்கு ஆவியான ஒரு உணர்த்திற்கு காரியம். ஏன்னு கேட்டிங்களா, அது பல சூழ்நிலை அந்த திருமணம் நிற்கிற வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஆண்டவர் முன்குறிச்சது எதையுமே அதை மாற்ற முடியாததுனால கரெக்டாக அந்த திருமணம் ஆண்டவர் வாய்க்க செய்தான்னு எனக்கு விசுவாசத்தோடு நம்ம தொடர்றோம். என்னென்னு கேட்டிங்களா, அப்புறம் திருமணம் கரெக்டாக 2001ஆம் ஆண்டு பிப்ரவரி 26ஆம் தேதி எங்களுக்கு திருமணம் நடந்தது. திருமணம் நிச்சயம் பண்ணி ஒரு 6 மாதம் இப்போ தான் பார்த்திங்களா, இப்போ திருமணம் நிச்சயம் ஆயிடுச்சுன்னா ஃபோன் பேசி பொண்ணு மாப்பிள்ளையும் ஃபோனை பேசி அந்த ஃபோனே ஒரு வழி பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த காலத்தில் வந்து நான் சொல்கிறது 22 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அளவுக்குலாம் ஃபோன் லேண்ட்லைன் இருந்தாலும் ஃபோனில் நாங்கள் வந்து எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. நிச்சயம் பண்ணி ஒரு 6 மாதம் கழித்து தான் எங்களுடைய திருமணம்.
அப்போ என்னென்னு கேட்டால் அந்த திருமணம் கூட பாருங்கள் கொடுமுடியில் வைக்கணும்னு சொல்லிட்டு, ஏன்னு கேட்டால் இவங்க வந்து கொடுமுடியில் தான் திருமணம் வைக்கணும்னு சொல்லிட்டு இவங்க முடிவு பண்ணியிருந்தாங்க. அப்போ என்னென்னு கேட்டிங்களா, நாங்கள்லாம் அரேஞ்ச் பண்ணி ஈரோடு போயிட்டு, ஈரோட்லேருந்து நைட்டு இவங்களை அழைச்சிக்கிட்டு கொடுமுடிக்கு போயிட்டோம். போனதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்களா, அங்கே உள்ளே போகிறதுக்கு, ஏன்னா இன்றைக்கி தான் அது தெரியுது, ஆண்டோடைய சித்தல்னு இன்றைக்கி தான் தெரியும். ஏன்னு கேட்டிங்களா, அங்கே ஒரு அரச மரத்தடியில் தான் நாங்கள் வந்து தாலி கட்டினோம். கர்த்தருக்கு நாம மகிமைப்படட்டும். அப்போ என்னென்னு கேட்டிங்களா, திருமணம் நடந்தது. ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் தான் இவங்க வந்து ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். அது வரைக்கும் எனக்கு வந்து தெரியவே தெரியாது. அப்போ என்னென்னு கேட்டிங்களா, திருமணம் ஆகி வந்ததுக்கப்புறம் ஏன்னு கேட்டால் அந்த சுச்சுவேஷன் என்னென்னு கேட்டிங்களா, எங்கள் ஊரில் அந்த கிராமத்தில் கோயில் கட்டுற பணி ஆரம்பமாச்சு. ஏன்னு கேட்டிங்களா, அவங்க வந்து அந்த விக்கிரகம் ரொம்ப பழசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு, ஏன்னா ரொம்ப வயசு மூத்தவங்களாம் இறந்து போயிட்டாங்க அந்த கிராமத்தில். அப்போ என்னென்னு கேட்டிங்களா, எங்கே அந்த சிலை, அந்த உள்ளே இருக்க அந்த சிலையை கொண்டு வந்து ஒரு பக்கம் வைக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, எங்கள் வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. பூசாரி வீட்டில் தான் வைக்கணும்னு சொல்லிட்டு, ஏன்னா எங்கள் அப்பா பூசாரியாக இருக்கிறதுனால அந்த பூசாரி வீட்டில் தான் வைக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க, இப்போ எங்கள் பாப்பா வந்து நிதிக்ஷா படுத்துகிற அந்த பெட்ரூமில் தான் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. வச்சுட்டோன்னே அப்போ வந்து பார்த்திங்களா, அந்த பெட்ரூம் வச்சோன்னா ரொம்ப ஒரு இடைஞ்சல் வந்து பார்த்தோன்னே உங்களுக்கு பக்குன்னு ஆகிடுச்சான். ஆனால் ஏன்னா சொன்னாங்க அப்போது என்னென்னு கேட்டிங்களா, என்னடா இது நம்ம ஆண்டவர்கள் இவ்வளோ ஜெபம் பண்ணியிருக்கோம். ஏன்னு கேட்டால் அவங்க வந்து ஸ்கூல் 6வது 7வது படிக்கும்போது அப்போ அவங்க வந்து இயேசு பற்றி அவங்க டீச்சர் மூலமாக இயேசு தான் மெய்யான தெய்வம் சொல்லி அவங்க மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அவங்க இயேசு அறிந்து கொண்டாங்க. அப்போ என்னென்னு கேட்டால் அது பார்த்தவொன்னே அவங்களுக்கு பக்குன்னு ஆகிடுச்சு. ஏன்னு கேட்டிங்களா, அவங்க அந்த கேரளாவிலேருந்து வடக்கஞ்சேரிங்கிற மங்களப்பாலம் இருக்கும், அதுலேருந்து பொள்ளாச்சி போகிற வழியில் அந்த வள்ளியோடு அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் அந்த இம்மானுவேல் சர்ச்சுன்னு இருக்கும், அதில் வந்து அவங்க அதுக்கு முன்னாடி போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ என்னென்னு கேட்டிங்களா, அவங்க நிறையா ஜெபம் பண்ணியிருக்காங்க. ஜெபம் பண்ணோன்னே இங்கேருந்து பார்த்தோன்னே இதை பார்த்துன்னு பக்குன்னு ஆகிடுச்சு. என்னென்னு கேட்டிங்களா, ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு அந்த குடும்பத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னு இன்றைக்கி தான் நாங்கள் விசுவாசத்தோடு அதை இன்றைக்கி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏன்னு கேட்டிங்களா, ஆண்டவர் வந்து ஒரு நோக்கத்தோடு அந்த பூசாரி குடும்பத்தை இன்றைக்கி வந்து ஊழியக்கார குடும்பம் மாற்றணுங்கிற நோக்கத்தோடு தான் ஆண்டவர் கொண்டு வந்திருக்காங்க, நான் விசுவாசிக்கிறேன். அப்போ என்னென்னு கேட்டிங்களா, வந்துட்டாங்க. வந்து தொடர்ந்து என்ன நடந்து கேட்டிங்களா, அப்போ ஃபஸ்ட்டு வந்து எங்கள் பாப்பா கன்சீவர் ஆன உடனே இவங்க சபைக்கு போகணுன்னு வரும்போது அப்போ என்ன ஆச்சுங்களா, ஐஜிஎஸ் ஸ்தாபனத்தில் ஒரு பாஸ்டர் ஜான் தேவபிரசாத்னு ஒருத்தர் அக்ரஹாரத்துலேருந்து அந்த அனுப்பூர் கிராமத்துக்கு அடிக்கடி வந்துட்டு இருந்தா அப்போ சொல்லியிருக்காங்க. அப்போ எங்கள் தங்கச்சி மகேஸ்வரி மூலமாக எங்கள் அண்ணி வந்து ஏசப்பா ரொம்ப நேசிப்பாங்க அப்படின்னு சொல்லி, அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த பாஸ்டர் வந்து வீட்டுக்கு வந்து பேசி பழகி ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்ல ஆரம்பித்தார். அப்போ என்னென்னு கேட்டால் எங்கள் வீட்டில் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா கேட்டிங்களா, கிராமத்தில் வந்து நீங்கள் அந்த வார்த்தை சொல்கிறதுனா எதுவும் தப்பாக நினைக்க வேண்டாம். கிராமத்தில் வந்து அந்த கீழ் ஜாதி மக்கள் தான் இயேசு நேசிப்பாங்க அப்படின்னு இன்னைய வரைக்கும் அந்த ஒரு தாட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு கிராமத்தில் அந்த போயிட்டுருக்குது. ஏன்னு கேட்டிங்களா, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அந்த பிரச்சனை வந்தது. அந்த மக்கள் தான் இயேசு வணங்கன்னு சொல்லி அந்த மக்கள் மத்தியில் ஒரு தவறான கருத்து இருக்கிறதுனால அப்போவும் எங்கள் வீட்டில் வந்து அந்த பிரச்சனை உருவாச்சு. ஏன்னு கேட்டிங்களா, நீங்களாம் அதை போகக்கூடாது, இயேசுக்கு கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா அம்மா வந்து ஃபஸ்ட்டு என்னுடைய மனைவி கவிதாவை தடை செஞ்சாங்க. அப்போ என்னென்னு கேட்டால் அவங்க தொடர்ந்து இயேசுவை விடாமல் பிடிச்சிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா தொடர்ந்து ஜெபம் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. அப்போ ஒரு சூழ்நிலைக்கு என்னென்னு கேட்டிங்களா, என்னையும் அவங்க வந்து பிரெயின் வாஷ் பண்ணி என்ன பண்ணாங்க, அவங்க போகக்கூடாது, போய் அந்த இயேசு கும்பிடக்கூடாது, நீ வந்து அதை தடை பண்ணு அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் பிரெயின் வாஷ் பண்ணி என்னையும் வந்து அது போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. நானும் வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தடையெல்லாம் பண்ணது உண்டு. அப்போ என்னென்னு கேட்டிங்களா, ஒரு சுச்சுவேஷன் அப்போ எனக்கு வீட்டில் ஒரு பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி 3 கிலோமீட்டர் வரும் குட்டாதுப்பட்டிங்க கிராமத்தில். அப்போ சபை இல்லை. இந்த தேவ ஊழியக்காரர் தேவபிரசாதையை வந்து சுவிசேஷம் அறிவித்தாலும் அந்த சபை இல்லைங்கிறக்காக கூட்டாதுட்டு ஒரு 3 கிலோமீட்டர் கடந்து போகணும். அந்த கிராமத்தில் வந்து சகைன்னு ஒரு பாஸ்டர், அந்த சபைக்கு நான் இது எப்படி எனக்கு அறிமுகம் வச்சுன்னு கேட்டிங்களா, எனக்கு 32 வயசு, அந்த 33வது பிறந்தநாள் நினைக்கிறேன். அந்த பிறந்தநாளைக்கு வந்து இன்னொரு தம்பி வந்து எப்ராஹிம் பிரான்சிஸ், அவர் இன்றைக்கி ஊழியக்காராக தான் இருக்கார். அவர் வந்து அந்த வாலிப வயசில் அந்த 2002 சுவிசேஷம் எனக்கு அறிவித்தார். அந்த சுவிசேஷ அறிவித்த நிமித்தம் நாளைக்கு எனக்கு பர்த்டேன்னு சொல்லியிருந்தேன். பிரதர், நாளைக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக என்னுடைய சபைக்கு வாங்க, இந்த இடத்துல சபை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைக்கிள் தான் இருந்தது. சைக்கிளில் கூட்டிகிட்டு போய் அவங்கள விட்டுட்டு அன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு அந்த சபைக்கு போனோம். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா முதல்ல நான் ஆலயத்துக்கு போனதுன்னு பார்த்திங்களா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அந்த வள்ளியோடு கேரளா மங்களபாலத்துலேருந்து பொள்ளாச்சி போகிற வழியில் அந்த வள்ளியோடுங்க சபைக்கு தான் முதல்ல 14/4/2001 அந்த வருஷத்தில் வந்து அவங்க முதல் நான் சபைக்கு போனது அங்கே தான். ஆனால் சின்ன வயசில் ஒரு ஆசை இருந்தது, இயேசு கோயிலுக்கு போகணும் ஒரு ஆசை இருந்தது. ஆனால் வந்து அது எப்படி போகணும்னு எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் முன்குறிச்சதுனா இல்லை என்னை வந்து அங்கே அழைத்து கொண்டு போனார். அப்போ என்னன்னு கேட்டிங்களா,
அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏன்னா வீட்டில் இந்த ஜாதி வெறி ஒரு பக்கம் இருக்கிறதுனால அப்போ இவங்க சொல்கிற நம்ம கேட்க வேண்டிய சுச்சுவேஷன் எது என்னாச்சுன்னு கேட்டிங்களா, அங்கே கூட்டாளிக்கு போகக்கூடாது, அங்கே வந்து சரியில்லாத மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் என்னாச்சுன்னா அப்படியே கொஞ்சம் போயிட்டே இருந்தது. கொஞ்ச நாள் ஆச்சு. அப்புறம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு செட்டு போட்டு இந்த ஐயா தேவபிரசாத் ஐயா வந்தார். செட்டு போட்டு நாங்கள் வந்து என்ன பண்ணணுன்னு கேட்டிங்களா, அங்கே ஆராதிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் பக்கத்துலேயே நடக்கும், இவங்க மட்டும் தான் போவாங்க, நான் கிட்ட கூட போக மாட்டேன். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் போயிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு சூழ்நிலைக்கு என்னாச்சுன்னு கேட்டிங்களா, கொஞ்ச நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த பாப்பாவுக்கு அந்த ஒரு பூரா வந்து கடிச்சது நிமித்தம் அவங்க வந்து அந்த ஆலயத்திலே போய் அவங்க ஜெபம் பண்ணி அந்த எண்ணெயும் தண்ணியும் ஜெபம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த விஷம் வந்து அந்த வாமிட் மூலமாக வெளியே வந்துடுச்சு. வெளியே வந்த நிமித்தம் அப்போ பாப்பாவுக்கு ஒரு அற்புதம் ஆண்டவர் செஞ்சார். அப்போ முதலாவது நிதிக்ஷா எங்கள் பொண்ணுக்கு வந்து ஆண்டவர் வந்து அற்புதம் செஞ்சார். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்டிங்களா, அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. அப்புறம் ஜெபம் பண்ணி இவங்க என்ன பண்ணாங்க, அங்கே போயிட்டு இருந்தாங்க. ஆனால் போகக்கூடாதுன்னு தடை பண்ணோன்னு அப்புறம் இந்த ஐயா வந்தார், தேவபிரசாத் ஐயா வந்து என்ன பண்ணாங்க கேட்டிங்களா, இங்கே இடம் பார்க்க ஆரம்பித்தார். ஐஜிஎல் ஸ்தாபனம் மூலமாக ஒரு சர்ச்சு கட்டணும்னு சொல்லிட்டு இடம் பார்க்க ஆரம்பித்தார். இடம் பார்த்து வாங்கி 2005 முதல்ல அந்த பூசாரி வீட்டு அது அனுப்பூர் பேரில் தான் வரும். அனுப்பூர் பூசாரி வீட்டில் அந்த ஆலயம் கட்ட ஆரம்பித்தாங்க. ஆலயம் கட்டினோடனே இவங்க தொடர்ந்து போக ஆரம்பித்தாங்க. போயிட்டு ஆகும்போது எனக்கு வந்து என்னென்னு கேட்டிங்களா, எங்கள் பையன் அதுக்கப்புறம் 2003 பையன் பிறந்தாச்சு. இப்போ பையனுக்கு ஒரு என்ன சாட்சின்னு கேட்டிங்களா, ஃபஸ்ட்டு பாப்பா பிறந்தாச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு பொண்ணு பிறந்தோடனே அடுத்தது பையன் எதிர்பார்ப்பாங்க இல்லையா, அதேமாதிரி என்னாச்சுங்களா, எங்கள் பையனுக்கு கூட பார்த்திங்களா எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பா அம்மாலாம் ரொம்ப வாஸ்து இதெல்லாம் ஜோசியம் பார்க்கறதுல ரொம்ப மஞ்சினவங்க. அப்போ என்னாச்சு கேட்டிங்களா, 4 இடத்துல போய் பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிங்களா, இது 2வது பொண்ணு தான் பிறக்கும். அந்த சொன்ன ஜோசியக்காரர் இருந்தாலும் இன்றைக்கும் உயிரோடு இருக்கார். நம்ம எங்கள் பகுதியில் தான் அவர் வாழ்ந்துட்டுருக்காரு. அவர் பேர் மாணிக்கம் அப்படிங்கிற பேர். என்ன கேட்டால் அவர் வந்து எங்கள் அப்பாவும் அவர் ரொம்ப கொஞ்சம் ஃப்ரெண்டு மாதிரி தான் இருப்பாங்க. பால்காரர், அவர் பால் எடுப்பார் எங்கள் அப்பா. இந்த வாட்டி அவங்க பையனுக்கு மருமகளுக்கு வந்து பெண் குழந்தை தான் பிறக்குன்னு சொன்னேன். இவங்க 2 பேரும் வந்து என்கிட்ட வந்து கொஞ்சம் வாதாட ஆரம்பித்தாங்க. அப்போ என்னாச்சுன்னு கேட்டிங்களா, அப்போ இந்த அம்மாட்ட நான் இவங்ககிட்ட பாஸ்ட் அம்மாட்ட சொல்லுவேன், எப்படி சொல்கிறாங்களே ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்போ இவங்க ஜெபம் பண்ணிட்டு உறுதியாக அடித்து சொன்னாங்க. ஏன்னு கேட்டிங்களா, அது ஒரு சரிய சாட்சி. ஏன்னு கேட்டிங்களா, கண்டிப்பாக எனக்கு வந்து நான் வணங்குற ஏசப்பா வந்து என்னை கைவிட மாட்டார், கண்டிப்பாக வந்து எனக்கு பையன் தான் கொடுப்பாருன்னு சொல்லி அவங்க விசுவாசத்தோடு இருந்தாங்க. அப்போ என்னாச்சுன்னு கேட்டிங்களா, ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் அந்த டெலிவரி டைமில் ஆஸ்பத்திரி கொண்டு சேர்க்கும்போது எங்கள் அப்பா பையன் பிறந்துன்னு சொன்னால் நம்பவே இல்லை. ஏன்னு கேட்டிங்களா, அவர் அந்த சோசிகாரன் சொல்கிறது மாறாது, அவ்வளோ அவங்க வந்து ஆணித்தரமாக அந்த சோசிகாரன் சொன்னால் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அவங்க தள்ளப்பட்டு இருந்தாங்க. அப்போ என்னாச்சுன்னு அப்புறம் இது மாதிரி பையன் பிறந்துட்டான்னு சொன்னோன்னே போய் நேரில் பார்த்துட்டு அப்புறம் தான் அவர் நம்பினார். அந்த மாதிரி ஒரு வைராக்கியமாக இருந்த ஒரு தகப்பனார் தாயார் அப்படின்னு கேட்டிங்களா, அந்த ஆண் குழந்தை நிமித்தம் அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் விசுவாசம் வர ஆரம்பித்தது. கர்த்தருக்கு நாம மகிமைப்படட்டும். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சாட்சி சொல்ல மறந்துட்டேன். இப்போ என்னென்னு கேட்டிங்களா, நான் கல்யாணம் பண்ணும்போது அவங்கள வந்து இந்து முறைப்படி தான் பூ வச்சு பொட்டு வச்சு தாலி செயின் போட்டு மறுபடியும் மஞ்சள் கயிற்றில் தாலி கட்டி இந்த மாதிரி தான் கொண்டு வந்தோம். கொண்டு வரும்போது அவங்க வந்த உடனே என்னாச்சுன்னு கேட்டிங்களா, நான் இதை செய்ய முடியாது, அந்த விற்கிறத வணங்கன்னு சொல்லும்போது அவங்க இதை செய்ய முடியாது. ஏன்னு கேட்டால் நான் வந்து இயேசு நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அப்போ என்னன்னு கேட்டிங்களா, எங்கள் விற்கிறத நீங்கள் வணங்கலைன்னா இங்கே இருக்க முடியாது அப்படின்னு ஒரு சூழ்நிலை நாங்கள் அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தோம். அதாவது தொல்லை கொடுக்குதுன்னா பேசாமல் இருக்கிறது. அவங்க சாப்பாடு கொடுத்தா நாங்கள் வாங்கி சாப்பிட மாட்டோம். தண்ணி அவங்க எது தொட்டு கொடுத்தாலும் அதை நாங்கள் வாங்க மாட்டோம். அப்படி நீ இந்த எங்கள் சாமி தான் நீ வணங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து தொல்லை பண்ணி இதை செய்யலைன்னா நீங்கள் இருக்க முடியாது, நீ உங்கள் ஊருக்கு தான் போயாகணும், நாங்கள் சொல்கிறத கேட்கலாம், நீங்கள் வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு இவ்வளோ தொல்லையும் வந்து என்னுடைய மனைவி கவிதாவுக்கு நாங்கள் கொடுத்தோம். ஏன்னு கேட்டிங்களா, அப்போ எங்கள் அப்பா எங்கள் அம்மா 2 பேருமே கோவிந்தனும் ஜெயமணியும் அவங்க வந்து இந்த விற்கிறத ரொம்ப ஊர்ந்து அந்த விற்கிறத வணங்கிட்டதுனால ஆடை நான் ஏற்கனவே முதல்ல நான் சொன்ன மாதிரி ஆடை அப்படியே கடித்து அந்த ரத்தத்தை குடிப்பாங்க, கோழியை கடித்து அந்த ரத்தத்தை குடிப்பாங்க, அந்த கற்பூரம் எத்தசோடு கையில் வச்சு அப்படியே பற்ற வச்சு அப்படியே வாயில் போட்டுக்கோங்க, எலுமிச்சம் வந்து கடிச்சு சாப்பிடுவாங்க. இப்படி வந்து வைராக்கியமாக இருந்த விற்கிற குடும்பத்தில் நீ வந்து எப்படி நீ வந்து இயேசு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த கவிதா எங்களுடைய மனைவி கவிதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவங்க எந்த தொட்டு கொடுத்தாலும் அதை வாங்கி சாப்பிட மாட்டோம். அப்போ என்னன்னு கேட்டிங்களா, அடுத்தது என்ன நடந்துச்சு கேட்டிங்களா, அவங்க தொடர்ந்து வந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் நான் வந்து இயேசு விட முடியாது, நான் வந்து சின்ன வயசுலேருந்து இயேசு அறிஞ்சிருக்கேன், ஆனால் நான் இயேசு விட முடியாதுன்னு சொல்லி எங்களை மீறி அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ என்னன்னு கேட்டிங்களா, ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து என்னாச்சுன்னு கேட்டிங்களா, அப்போ இப்படியே போயிட்டு இருந்தது. ஆனால் வந்து
நாங்கள் வந்து இவங்க சபைக்கு போகிறதுக்கு அந்த அளவுக்கு ஓரளவுக்கு தடை பண்ணலை. ஏன்னு கேட்டிங்களா, அவங்க இயேசு சரி போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா அம்மா ஒரு காலகட்டத்துக்கு ஏன்னா வணங்குன்னு சொன்ன உடனே சரி விட்டுட்டாங்க. விட்டுட்டு நாங்கள் வந்து சரி கோயிலுக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வர சொல்லி அந்த அனுமதி கொடுத்தோம். போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்போ பைபிள் படிப்பாங்க. அந்த பைபிள் படிக்கும்போது என்னென்னு வீட்டில் வந்து ஆச்சுன்னா, பைபிள் படிக்கக்கூடாது, அவள் இயேசு புத்தகத்தை படிக்கிறா, அதனால் வந்து நீ அதை தடை செய்கிறான்னாங்க. அப்போ நீ பைபிள் படிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நான் வந்து ரொம்ப எதிர்ப்பு தெரிவித்தேன். பைபிளை நீ படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மனைவிக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கேன். அப்போ எங்கள் தம்பி என்ன பண்ணியிருக்கான், செந்தில்குமார், அவன் வந்து என்ன பண்ணிருக்கானுங்களா, அந்த பைபிள் எடுத்துகிட்டு போய் அப்போ பார்த்தீங்கன்னா பில்லு போர் பெருசு பெருசாக இருக்கும், அந்த பில்லு போரில் கொண்டு போய் ஒளி வச்சிட்டான் என் தம்பி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் வந்து நான் அதெல்லாம் அந்தளவுக்கு பண்ணல. ஆனால் பைபிளை கொண்டு போய் ஒளி வச்சோடனே இவங்க கெஞ்சி அவன்கிட்ட போய் தம்பி எங்கேயாவது வச்சுருந்தா சொல்கிறான்னு சொல்லி அவன் தான் எடுத்தான்னு அவங்க தெரிஞ்சிச்சு. தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க போய் அவனை கேட்குறாங்க, டே அந்த பைபிள் எங்கேயாவது வச்சுருந்து சொல்லுப்பா, நான் எடுத்துக்க அவனுக்கு எதாவது வாங்கி தரேன்னு சொல்லி. அவன் எனக்கு கொஞ்சம் அப்போ சின்ன வயசு தானே அவனுக்கு. அப்போ சொல்லி அவங்க அந்த பைபிள் வாங்கியிருக்காங்க. அது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆச்சுக்கிட்டா, அதுக்கப்புறம் தான் அந்த சர்ச்சு கட்டினாங்க. சர்ச்சு கட்டினதுக்கப்புறம் எனக்கெல்லாம் தெரியாது. இவங்க போய் அந்த மூலிகை ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க எனக்கும் தெரியாது. அவங்க வந்து இந்த பாஸ்டர் மூலமாக அது கேள்விப்பட்டு அந்த தேவபிரசாத் ஐயா கூட்டிகிட்டு போய் திருமுழுக்கு ஞானஸ்தானம் அவங்க என்னுடைய மனைவி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. அப்போ என்ன அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நாங்கள் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துருக்கும்போது என்னாச்சுன்னு கேட்டிங்களா, அவங்க சபைக்கு போய்ட்டு என்ன பண்ண என்னுடைய ஃபேண்ட் ஷர்ட்டு அதான் என்னென்னு கேட்டிங்களா, நானும் என் வீட்டார் என்ற கர்த்தரையே செய்ப்போம் அந்த வசனப்படி யோசுவா 24:19 படி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்களா, என்னுடைய மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபேண்ட் ஷர்ட் எடுத்துகிட்டு போய் என்னுடைய கணவர் வந்திருக்காங்கன்னு சொல்லி அதை தொடர்ந்து வச்சு செவம் பண்ணுவாங்க. செவம் பண்ணி அந்த செபத்தின் மூலம் என்னாச்சுன்னு கேட்டிங்களா, ஒரு கட்டத்துக்கு என்னாச்சுன்னு கேட்டிங்களா, நான் வந்து எங்கள் அம்மாவும் நானும் வந்து ஊருக்கு போயிருக்கோம். அந்த பெத்தநாயகமலை மணக்காடுன்னு சொல்லிட்டு ஆத்தூரிசா பக்கம் இருக்குது. இன்றைக்கி அந்த ஊர் இருக்குது, அந்த விக்கிர கோயில் இருக்குது. என்னென்னு கேட்டிங்களா, அங்கே போயிட்டு எங்கள் அம்மாவுக்கு இப்போ அவங்க சொன்ன மாதிரி இப்போ என்னென்னு கேட்டால் அடிக்கடி இந்த சாமி வந்து ஆடுன்னு சொல்லுவீங்களா, அந்த டைமில் என்னாச்சுன்னு கேட்டிங்களா, நான் ஒரு அந்த ஆடிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன். நான் எங்கள் அப்பா இல்லை, எங்கள் அம்மா தான் அங்கே நான் கூட்டிகிட்டு போச்சு. அப்போ எங்கள் மாமா இன்னும் குடும்பத்தை சார்ந்தாலும் அங்கே இருக்காங்க. அப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்களா, அந்த விக்கிரம் வந்து ஆடிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன் என்னென்னு கேட்டிங்களா, என்னுடைய மனைவி ஏசுன்னு போயிட்டுருக்கா. அப்போ நான் வந்து இங்கே வந்தேன்னா ஒன்றா என்ன பண்ணுறது, ஒன்று அங்கே நான் போகணும், இல்லைனா அவன் நம்ம வழிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்போ அந்த விக்கிரம் என்ன சொல்லிச்சுன்னு கேட்டிங்களா, இன்னும் 6 மாதம் கழித்து பாரா, நீ என்ன நடக்குது பாரா அப்படின்னு அப்படி அந்த விக்கிரம் சொல்லிச்சு. அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா 6 மாதம் கழித்து நான் தான் இயேசு தான் மெய்யான தெய்வம் அறிந்து நான் வந்து சபைக்கு போக ஆரம்பித்தேன். அல்லேலூயா, கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். ஏன்னு கேட்டிங்களா 6 மாதம் கழிச்சு ஏன்னு கேட்டிங்களா, எனக்கு ஒரு அந்த வயிற்று வலி ஒன்று இருந்தது. அந்த சின்ன வயசில் நான் ஸ்கூல் படிக்கும்போது அந்த மதிய சாப்பாடு நான் கொண்டு போக மாட்டேன். எப்போவுமே காலையில் சாப்பிட்டோன்னா மறுபடியும் சாயந்தரம் வந்து சாப்பிடுவேன். அப்போ பார்த்திங்கன்னா அல்சர் மாதிரி அந்த வயிற்று வலி வந்துச்சுன்னா அப்போ அடுத்து உருண்டு பேரில் நடக்க முடியாது, தண்ணி குடித்தாலே வெளியே வந்துடும், எதை சாப்பிட்டாலும் உள்ளே நிற்காது. அப்போ என்னென்னு கேட்டிங்களா, அவங்க செவம் பண்ணி அந்த வயிற்று வலி போனதுனால அது என்னாச்சுன்னு கேட்டிங்களா, அந்த இயேசு தான் நான் அறிந்து கொண்டு நான் ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தப்பட்டு அப்போ தான் நான் சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிருக்கேன். அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்ததுனால இயேசு தான் மெய்யான தெய்வம் அறிந்து கொண்டு அவங்களோட இணைஞ்சு நான் சபைக்கு போக ஆரம்பித்தேன். அப்போ என்னென்னு கேட்டிங்களா, கிட்டத்தட்ட 2006, 7ஆம் ஆண்டு அந்த காலகட்டத்தில் அப்போ என்னென்னு கேட்டிங்களா, சபைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது தான் அப்போ தான் சொன்னார், ஊழியரே சொன்னார், நீங்கள் வந்து இயேசு ஏற்றுக்கணுன்னா நீங்கள் வந்து ஆண்டவர் சத்தியத்தை அறிந்துக்கிட்டு அடுத்தது என்ன பண்ணணும், நீ ஞானஸ்தானத்துக்குள்ளே வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் வந்து நான் பைபிள் படிக்க ஆரம்பித்தது பார்த்திங்களா, கிட்டத்தட்ட 2008ஆம் வருஷம் தான் பைபிள் படிக்க ஆரம்பித்தேன். அது வரைக்கும் எனக்கு பைபிள் இருக்குது, வசனம் இருக்குது, இது சத்தியம் இருக்குதுன்னு எல்லாம் ஒன்றுமே தெரியாது. அப்புறம் அதுக்கப்புறம் தான் பைபிள் படித்து நான் வந்து பழைய ஏற்பாடு 2 முறை படிச்சுட்டு புதிய ஏற்பாடு 2 முறை படித்து தான் நான் வந்து ஞானஸ்தானத்துக்கு நான் ஒப்பு கொடுத்து நான் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டேன். எனது ஞானஸ்தானம் டேட் பார்த்திங்களா 14/9/2009 அந்த நாட்களில் தான் எனக்கு வந்து ஞானஸ்தானம் திருமுழுக்கு அந்த கொடுக்கப்பட்டது. அப்போ என்னென்னு கேட்டிங்களா, அந்த நாட்களில் அந்த ஊழியக்காரருக்கு கீழே வந்து அந்த விசுவாசியாக தான் இருந்தேன். ஏன்னு கேட்டிங்களா, அப்போ வந்து எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஜெபம் பண்ண தெரியாது, பாட்டு பாட தெரியாது, எதுவுமே தெரியாது அந்த நாட்களில் பார்த்திங்களா. அப்போ ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு பாஸ்டர் வரலன்னா அந்த சபையை நடத்தக்கூடிய அளவுக்கு பாடல் பாடி அந்த வார்த்தை கொடுக்குற அளவுக்கு ஆண்டவர் நான் அந்த நாட்களை உயர்த்தி வச்சேன். அப்போ ஃபஸ்ட்டு என்ன அந்த ஊழியர் என்னது என்னுடைய அந்த நடத்தை சரியான முறையில் இருந்ததுனால என்னென்னு கேட்டிங்களா,
ஃபஸ்ட்டு எனக்கு வந்து மூப்பர் பதவி கொடுத்தாரு, மூப்பர் பொறுப்பு கொடுத்தாரு. நான் அந்த நாட்கள்லேயே வந்து அவர் கூட சேர்ந்து கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போய் அந்த சுவிசேஷ ஊழியெல்லாம் அறிவிக்கிறதுக்கு நாங்கள் அவர் கூட போயிட்டு அப்போ ஊழியத்து அந்த நாட்களையும் நான் செய்திருக்கேன். அப்போ 2010 ஆண்டவர் பேசி முழு நேர ஊழியத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னதுனால நிமித்தம் அந்த 2011 முழு நேரம் ஊழியத்துக்கு நாங்கள் கடந்து வரது கர்த்தர் உதவி செஞ்சால். என்னென்னு கேட்டிங்களா, பக்கத்து கிராமத்தில் ஏன்னு கேட்டிங்களா ஒரு 5-6 வருஷம் கழிச்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 7 வருஷம் அந்த அவர் கூட உடன் ஊழியராக இருந்து அந்த சபைக்கு ஆத்துமாக்கள் கிராமம் போய் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அந்த சபையில் ஆத்துமாக்கள் கொண்டு ஓரளவுக்கு சேர்த்ததுக்கப்புறம் ஆண்டவர் நீங்கள் தனி ஊழியம் அப்படின்னு சொன்ன நிமித்தம் நாங்கள் பக்கத்தில் எங்கள் ஊர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி நீர்முழுகுட்டை அப்படிங்கிற கிராமத்தில் அந்த கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வீடுகள் தோறும் அந்த ட்ராக்ஸ் கொடுத்து வீடு வீடாக சந்தித்து சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு திருப்பி என்னென்னு கேட்டு கொஞ்சம் ஒரு வருஷம் கழித்து அப்புறம் ஒரு இடம் நாங்கள் வாடகைக்கு எடுத்து அந்த இடத்துல தொடர்ந்து காலையில் ஒரு ஆராதனை, சாயந்தரம் ஒரு ஆராதனை நடத்தணும். அதுக்கு ஒரு சகோதரி இருந்தாங்க. அவங்க வந்து பழனியில் ஒரு டிஎஸ்பி ஒய்ஃபு, அவங்க தேன்மொழி அப்படிங்கிற சகோதரி. அவங்க வந்து அந்த நேரத்தில் எங்களுக்கு அந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு கொஞ்சம் உற்சாகப்படுத்தி அப்போ ஊக்கப்படுத்தி அந்த ஊழியத்தை செய்ய வச்சாங்க. அந்த நாட்கள் என்னென்னு கேட்டிங்களா, அப்போ வீடு வீடாக போய் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா 2014-15 தான் நாங்கள் வந்து அந்த தனியாக ஒரு இடம் எடுத்து அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி அந்த ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தோம். இப்போ ஊழியம் செய்யறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி நடுவில் என்னென்னு கேட்டிங்களா, எங்கள் அப்பா அம்மா வந்து ஆண்டவர் தான் மெய்யான தெய்வம். எங்கள் அப்பா வந்து முதல்ல வந்து இந்த பூசாரி படிச்சுட்டு இருந்தான்னு சொன்னீங்களா, 2013 ஒரு பிரச்சனை வந்துச்சு அவருக்கு. ஏன்னா அந்த பூசாரி படிச்சுட்டு இருக்கும்போது என்னென்னு கேட்டிங்களா, இந்த பண்டிகை போடுவாங்க. அந்த பண்டிகை போடுற நாட்களில் அந்த விகிரத ரொம்ப அவர் அதை சேவை செஞ்சுட்டு இருப்பார். அந்த சேவை செய்யும்போது என்னென்னு கேட்டிங்களா, அதோட தாலி காணாத போயிடுச்சு சொல்லி ஒரு பிரச்சனையை உண்டாக்கி, ஏன்னு கேட்டால் பூசாரி தான் அதை எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை கொண்டு வந்தாங்க. ஏன்னா அது வரைக்கும் வந்து அவருக்கு எவ்வளோ அது சேவை செஞ்சுருந்தாலும் ஆனால் இந்த கடைசி நேரத்தில் பூசாரி தான் எடுத்தான்னு சொன்னோன்னே அவருக்கு ரொம்ப ஒரு மனவேதனை. அப்போ என்னென்னு கேட்டால் பால் எடுக்க போவார். அப்போ அந்த டிவி ஸ்பீட்டில் தான் போயிட்டுருப்பார். அதுலேயே அந்த மைண்ட்லேயே போயிட்டு இருக்கும்போது எனக்கு கேட்டால் அந்த வாலிபு பசங்களும் நிறைய அந்த கிராமத்தில் கொஞ்சம் தண்ணி போட்டுவிட்டு ரொம்ப தகாத வார்த்தைலாம் பேசி அவருடைய மனசை புண்படுத்தினா என்னாச்சுன்னு கேட்டிங்களா, அவர் அந்த வாளுக்கு போகும்போது அந்த ஏதோ ஒரு மைண்டில் போய் அந்த நாய் குறுக்கு வந்து அவர் பள்ளத்தில் விழுந்து அப்போ இந்த ஹேண்டில் பவர் வந்து இந்த இடத்துல ஹார்ட்டில் அடித்து கிட்டத்தட்ட அப்படியே ஒரு என்ன சொல்கிறதுனா மரண தருவாய்க்கு போயிட்டார். அப்போ என்னன்னு கேட்டிங்களா, அப்போ அந்த கடைசி நாட்களில் அப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றி என்னுடைய மனைவி மூலமாக அவங்க சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அந்த நாட்களில் அறிவிக்கப்பட்டு அப்போ அவர் சொன்னார், இந்த தாயப்பன் சீடிலாம் பார்த்தாரு. அப்புறம் இன்னும் நிறைய அந்த ஜியாபிரி அந்த சாட்சி இதெல்லாம் பார்த்துட்டு இவ்வளோ பெரிய நல்ல தெய்வத்தை நான் இது நாள் வரைக்கும் அறியாமல் இருந்தேனே, இந்த இந்த கல்லையும் நான் வந்து இத்தனை நாளாக கழுவி இதுக்கு இவ்வளோ சேவை செஞ்சு கடைசியில் எனக்கு திருடங்க பட்டம் தான் வாங்கி எனக்கு கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப மனசை உடைஞ்சி கடைசி நேரத்தில் இந்த சாட்சி பார்த்துட்டு இயேசு தான் மெய்யான தெய்வம்ன்றது அவர் வந்து கடைசி நேரத்தில் நான் ஞானஸ்தானம் பெற முடியலன்னு இருதயத்தில் இயேசுக்கு தான் மெய்யான தெய்வம், இதன் மூலமாக நான் பரலோகம் போகணும்னு சொல்லி அறிந்து கொண்டு அந்த கடைசி நேரத்தில் இயேசப்பா ஏற்றுக்கொண்டார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்ததாக என்னன்னு கேட்டிங்களா, அம்மாவுக்கு வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு சாட்சியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னு கேட்டிங்களா, அம்மா வந்து நான் ஆரம்பத்திலே ஃபஸ்ட்டு தொடங்கும்போது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்னென்னு கேட்டிங்களா, இந்த கோழி கடிச்சு ரத்தம் குடிக்குது, ஆட்டை கடிச்சு ரத்தம் குடிக்குது, கற்பூரத்தை அப்படியே முழுங்குறது. அப்புறம் என்னன்னு கேட்டிங்களா, அடுத்தது வந்து இந்த எலுமிச்சை சாப்பிட்றது. இது என்னாச்சுன்னு கேட்டிங்களா, அந்த அம்மா வந்து நாளாக வயிற்றில் ஒரு சின்ன கட்டி தான் வந்தது. கட்டி வந்தது என்னாச்சுன்னு கேட்டிங்களா, அந்த கற்பூரம் அந்த ரத்தம் இதெல்லாம் குடித்த நிமித்தம் என்னாச்சுன்னு கேட்டிங்களா, அது வந்து கேன்சராக மாறிடுச்சு. பார்த்திங்களா, ஒரு என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த அம்மாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 63 வயசில் என்னாச்சுன்னு கேட்டிங்களா, அந்த எப்படி ஒரு பிரசவ சகோதரிக்கு கர்ப்பம் உண்டாகுமோ அதே மாதிரி ஒரு 3 கிலோ வரைக்கும் உண்டாகி எங்கெங்கேயோ போய் வைத்தியம் பார்த்து கடைசியில் என்னாச்சுன்னு கேட்டிங்களா, ஏன்னா அந்த காரியத்தின் நிமித்தம் தான் அது. ஏன்னு கேட்டால் நாங்கள் சின்ன வயசு அப்போ கூப்பிட்டா இந்த அம்மா வந்து ஒத்துக்க மாட்டாங்க. சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு போகலான்னா சீக்கிரம் வரமாட்டாங்க. என்னுடைய சாமியை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப பக்தி வைராக்கியமாக இருக்குன்னு நினச்சி கேட்டிங்களா, அவங்க வரமாட்டாங்க. அப்போ என்னென்னு கேட்டிங்களா, ஒரு சுச்சுவேஷனுக்கு கடைசியில் முடியாத ஸ்டேஜ். ஏன்னு கேட்டால் நீங்கள் எங்களை கேட்கலாம், நீங்கள் வந்து எவ்வளோ பக்தி வைராக்கியமாக இருக்கு உங்கள் அம்மாவை ஏன் இது காப்பாற்றலன்னு கேட்கலாம். ஆனால் வந்து சுச்சுவேஷன் முடியாத ஸ்டேஜ் தான் அவங்க வந்து கடைசியில் வந்தாங்களே தவிர கடைசியில் கூட்டிகிட்டு போய் நாங்கள் நிறைய ஆஸ்பத்திரியில் பார்த்தோம். அவங்க டாக்டர்லாம் சொன்ன காரியம் என்னென்னு கேட்டிங்களா, நீங்கள் கடைசி நேரத்தில் வந்திருக்கீங்க, கொஞ்சம் முன்னாடி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்தால் கண்டிப்பாக இவங்களை வந்து காப்பாற்றிருக்கலாம். அது என்னென்னு கேட்டிங்களா, அப்படியே அந்த கட்டியை பார்க்காத விட்டது நிமித்தம் அப்படியே அது கேன்சராக மாறிடுச்சு. அப்புறம் கடைசியில் எங்கள் கையில் விடப்பட்ட நிலைமை என்னென்னு கேட்டிங்களா,
கோயம்புத்தூருக்கு கூட்டிகிட்டு போயிருந்தோம். அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு 4வது ஸ்டேஜ் ஏன்னு கேட்டிங்களா, ஏன்னா நம்ம ஆரம்பத்திலேயே சின்னதாக இருக்கும்போது அவங்க வந்திருந்தாங்களா, கண்டிப்பாக ஆண்டவர் அற்புதம் செஞ்சுருக்க முடியும். ஆனால் அவங்க வந்து அந்த வைராக்கியத்தில் இருக்கணும், அவங்க அந்த வைராக்கியத்தை விட முடியல. ஜாதி வெறி ஒரு பக்கம். அதனால் என்னன்னு கேட்டிங்களா, அதுலேருந்து வெளியே வராதுன்னு நினச்சி கடைசி நேரத்தில் சூழ்நிலை என்னாச்சுங்களா, அப்போ கடைசி நேரத்தில் தான் அவங்க இயேசுக்கிட்ட வந்தாங்க. என்னன்னு கேட்டிங்களா, அந்த கடைசி நேரத்தில் ஏசப்பா என்னை காப்பாற்றணும். ஆனால் டாக்டர் சொல்லிட்டாங்க, ரொம்ப இது அதிகமாகிடுச்சு, இது 4வது ஸ்டேஜில் இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணாலும் ஒரு 6 வருஷம் அல்லது 7 வருஷம் தான் இது வந்து தாக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டாங்க. ஆப்ரேஷன் நடந்தது. அப்போ என்னன்னு கேட்டிங்களா, ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அம்மா வந்து கர்த்தருடைய கிருபையினால், ஏன்னு கேட்டிங்களா, அந்த ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் மரிச்சு போயிடுறாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து அந்த 6-7 வருஷம் அந்த அம்மா வந்து கர்த்தருடைய கிருபையினால் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் இருந்தாங்க. அப்போ ஆண்டவர் அப்போ கடைசி நேரத்தில் அவங்களும் வந்து ஆண்டவர் தான் இயேசு தான் மெய்யான தேவன், அவங்களுக்கு சுவிசேஷம் எங்கள் மூலமாக நாங்கள் அறிவிச்சு அப்புறம் இயேசு தான் மெய்யான தேவன் என்ன பண்ணான்னு கேட்டிங்களா, இவங்களும் என்ன பண்ணாங்க, சேர்ந்து 2 பேர் சேர்ந்து இந்த வீட்டில் இருக்க பூஜை ஜாமானம் எல்லாம் என்னென்ன போட்டிருக்கோ எல்லாம் தூக்கி எடுத்து வெளியே போட்டு இயேசு தான் மெய்யான தேவன் அவங்க 2 பேருமே அறிந்து கொண்டு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாங்க. அல்லேலூயா, ஆண்டவர் நாம மகிமைப்படட்டும். அடுத்தது எங்கள் வீட்டில் வந்து ஒரு அற்புதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என் தம்பிக்கு வந்து மனநல பாதிக்கப்பட்டு முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, அவருக்கு வந்து ஜெபம் பண்ணி அந்த ஒரு நேரத்தில் வந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்து அவர் திருமணமாகி இப்போ அந்த பொண்ணு வந்து ஒரு பெண் குழந்தை இருக்குது. அந்த பெண் குழந்தை கௌதமி, அந்த பொண்ணு வந்து இப்போ 7வது படிக்குது. 12 வயசு ஆகுது அந்த பொண்ணுக்கு. ஆண்டவர் கிருபையினால் அந்த ஒரு விடுதலை கிடச்சிது. அடுத்து சகோதரி மகேஸ்வரின்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த பொண்ணுக்கு ஒரு என்னன்னு கேட்டிங்களா, அந்த ஒரு கேன்சர் வியாதி வந்து அந்த பொண்ணு வந்து மறிக்கும் தருவா எனக்கு போயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்களா, அப்படியே லூஸ் மோஷன் அப்படியே போகும். இப்போ உட்காந்துருக்கணும் ஒன்றுமே தெரியாது. அப்போ அந்த பொண்ணுக்கு வந்து செவம் பண்ணி ஆண்டவர் விடுதலை கூட அந்த பொண்ணு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10-12 வருஷம் ஆச்சு. அந்த 12 வருஷமாக அந்த பொண்ணு கர்த்தருடைய கிருபையினால் உயிரோடு இருக்குது. அப்போ எல்லாம் இந்த மூலமாக பார்த்தீங்களா, இயேசு தான் மெய்யான தெய்வம் என்று என் குடும்பம் முழுவதும் நாங்கள் அறிந்து கொண்டு நாங்கள் இன்றைக்கி வந்து ஆண்டவருக்குள்ளேருந்து கர்த்தருடைய ஊழியத்தை நாங்கள் குடும்பமாக, நான், என்னுடைய மனைவி, என்னுடைய மகள் இன்ஜினியர் படிக்கிறாங்க. அப்போ மகன் வந்து அவர் இன்ஜினியர் சிஎஸ்ஐ கம்ப்யூட்டர் படிக்கிறாரு. அப்போ நாங்கள் குடும்பமாக ஆண்டோடைய சேவையை செய்து கொண்டு வரோம். அப்போ எங்களுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் உங்கள் குடும்பத்தையும் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்துலேயும் அற்புதம் நடக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தான் இயேசு தான் மெய்யானது நீங்கள் வந்து நம்பி நீங்கள் வந்து உள்ளே வந்தீங்களா, கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஏன்னு கேட்டிங்களா, நம்ம மனுஷனை நம்புவதை பாருங்கள், கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலன்னு சொல்லி வசனம் சொல்லப்படுது. அப்போ எந்த மனுஷனை நம்பி இன்றைக்கி பெரிய கோடீஸ்வரனாக இருக்கலாம், இல்லை டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், வேறு எந்த பெரிய பதவியில் இருந்தாலும், ஆனால் அவங்களால உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஆனால் இயேசுவால் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். இப்படி தெய்வத்தை தான் நாங்கள் வணங்கி கொண்டு இருக்கோம். இவ்வளோ நேரம் எங்களுக்கு சாட்சியை கேட்டு நீங்கள் இயேசு தான் மெய்யானது நாங்கள் எப்படி நாங்கள் விசுவாசித்து நாங்கள் நம்பி ஊழியத்தை செய்து கொடுக்குறோமோ, அதேமாதிரி நீங்களே இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கும் போது உங்களுக்கு எந்த பிரச்சனை, இந்த கடன் பிரச்சனையாக இருந்தால், குழந்தை பார்க்கலையா, வேறு எந்த பிரச்சனை இருந்தால் இயேசு கிறிஸ்துவை நம்பி நீங்கள் வரும்போது கண்டிப்பாக இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். இதுவரைக்கும் எங்களுடைய சாட்சியை கேட்டவங்களுக்கு நன்றி. எங்களுக்காக, எங்கள் ஊழியர்களுக்காக, குடும்பங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். விசேஷமாக இப்போ இந்த ஆண்டவர் கிருபையினால் 3 சென்ட் நிலம் எங்களுக்கு ஆலயம் கட்டுறதுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. கர்த்தர் கிருபையினால் பெரிய ஒரு அந்த ஆலயம் எழும்பி அந்த கிராமத்துக்கு, நீர்முட்டை கிராமத்துக்கு, இது வரைக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் அந்த கிராமத்தில் ஊழியம் செஞ்சுருக்காங்க. நிறைய பேர் ஊழியம் செஞ்சாலும் ஆண்டவர் வந்து எங்கள் மூலமாக தான் அந்த ஆலய பணியை கொடுத்துருக்காரு. இது வரைக்கும் அந்த கிராமத்தில் சொல்கிறாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ பேர் வந்து ஊழியத்தை செஞ்சுருக்காங்க, ஆனால் இது வரைக்கும் யாரும் வந்து இந்த ஆலயம் கட்டுற பணி யாருக்கும் வாய்ப்பு கிடைக்கல, உங்கள் மூலமாக ஆண்டவர் கிருபை செஞ்சுருக்கான்னு சொல்லி நிறைய சாட்சி சொல்லியிருக்காங்க. அதுக்காக நீ தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிங்க. ஆண்டவர் நாம மகிமைப்படட்டும். எனக்கு கடைசி வரைக்கும் ஆத்தும ஆதாயம் பண்ணி அந்த பரலோக ராஜ்யத்தில் ஆத்மாக்கள் சேர்க்கணும். அதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்குது. எங்களுக்காக, எங்கள் குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணிக்க. மீண்டுமாக இந்த வாய்ப்பு கொடுத்த அருமையான காலிங் டிவி நேயர்களுக்கு நன்றி. அதேமாதிரி ஐயா டேனியல் ஐயாவுக்கும் நன்றி செலுத்தி நம்ம ஜெபம் பண்ணி நம்ம முடிக்கலாம். எங்களை நேசிக்க அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக ஜெபிக்கும் முடிக்குமாறு நாங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அப்போ அந்த ஜெபத்தை ஏறெடுக்கலாம். ஆண்டவரே, இந்த நாளில் தகப்பனே, இவ்வளவு நேரம் என்னுடைய சாட்சிகளை கேட்ட இந்த பிள்ளைகள் ஒவ்வொருக்கும் தகப்பனே, அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கட்டும். விசேஷமாக இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று அறிந்து கொள்ளட்டும் தகப்பனே. புதிய அப்பா காரியங்கள் அவங்களுக்கு நீ செய்யும்படி செபிக்கோ. இதோ நீ சகலத்தையும் நான் புதிதாக்குறேன்னு சொன்னீங்களே தகப்பனே, நீ நினைப்பதற்கு செபிப்பதற்கு அதிகமாக செய்வேன்னு சொன்னீங்களே தகவன். வார்த்தையின்படியே தகப்பனே நீ செய்யும்படி செபிக்க. விசேஷமாக அருமையான டேனியல் ஐயாவுக்கு செபிக்கோ.
அவருடைய அப்பா துணைவியாருக்காக ஜெபிக்கும், அவருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும், ஊழியர்களுக்காக ஜெபிக்கும், சபைகளுக்காக ஜெபிக்கும், சபை விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கும் ஆண்டவரே. இயேசுவே அப்பா, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்க பெருக பெருக பண்ணுவேன் வார்த்தையின்படி இந்த ஊழியத்தை நீங்கள் பெருக பண்ணும்படி ஜெபிக்கும். நாம மகிமைப்படட்டும். உண்மை உயர்த்தி எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபங்களை கேட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். பதில் தரப்புக சோத்திரம் ஆண்டவர். எல்லா துதிக்கான மகிமையும் ஒருவருக்கு கேட்கிறோம். ரட்சகர் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாம் தேடி ஜெபிக்கும். ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன். அன்பார்ந்த கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.